Hi students, welcome to Mahi Max. 10ஆம் வகுப்பில் பயிற்சி 2.8ல் 6வது சம் பார்த்துட்டு இருக்கோம். பின்வரும் தொடர்களின் n உறுப்புகள் வரை கூடுதல் காண்க. இந்த சம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், டீப்பாக புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஃபஸ்ட் சம் கொடுத்துருக்காங்க பாருங்க. 0.4 ப்ளஸ் 0.44 ப்ளஸ் 0.444 ப்ளஸ் n உறுப்புகள் வரை நம்மக்கிட்ட கூடுதல் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு இது என்ன வரிசை, இது கூடுதல் தானே கொடுத்துருக்காங்க, எப்படி கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு தீர்வு Sn is equal to 0.4, Sn தானே கொடுத்துருக்காங்க. ஸோ 0.4 0.44 ப்ளஸ் 0.444 ப்ளஸ் எக்ஸட்ரா n வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ப்ளஸ் இங்கே போட்டுக்கலாம், ப்ளஸ் n உறுப்புகள். இதுதான் இந்த எண்ணும் எப்படி தான் இருக்கும், 0.4444 அப்படி தான் போய்கிட்டு இருக்கும். இது அப்படி தானே இருக்குது. ஸோ அப்படி தான் இதுவும் போய்கிட்டு இருக்கும் சரிங்களா. இப்போ இதிலிருந்து இந்த செட்டில் இருந்து என்ன பண்ணுறோம், காமனாக ஒரு 4 வெளில எடுத்துக்கலாம். ஒரு 4 வெளில எடுத்துக்கலாமா. 4 வெளியில் எடுத்துக்கிட்டா இங்கே என்ன வரும் பாருங்கள், 0.1 ப்ளஸ் 0.11 ப்ளஸ் 0.111 ப்ளஸ் எக்ஸட்ரா n. அது என்ன நம்பர்னு நமக்கு தெரியாது. n உறுப்புகள் வரை அதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. n உறுப்புகள் வரை. இது ப்ளஸ் போட வேண்டாம், n உறுப்புகள் வரை நம்ம போட்டுக்கிட்டோம் சரிங்களா. இப்போ பாருங்களேன், அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 9 மல்டிபிள் பண்ணி அதே 9ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஒரு 9 மல்டிபிள் பண்ணி அதே நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம். 4 × 9/9. ஒரு 9 மல்டிபிள் பண்ணி அதே 9ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். இது அப்படியே தான் வரும். இந்த ஸ்டெப்பு இது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் தான் பாருங்கள். 0.1 ப்ளஸ் 0.11 ப்ளஸ் 0.111 ப்ளஸ் எக்ஸட்ரா n உறுப்புகள் வரை. n உறுப்புகள் வரை சரிங்களா. இப்போ பாருங்கள் என்ன வரும்னா 4/9 இன்ட்டு இந்த 9 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். 0.9 ப்ளஸ் 0.999 ப்ளஸ் 0.999 ப்ளஸ் எக்ஸட்ரா இந்த n உறுப்புகள் வரை அப்படின்றத எழுதிக்கிட்டே தான் வரணும். n உறுப்புகள் வரை. கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம் தான் இது, ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ பாருங்களேன், இந்த 4/9 அப்படியே வச்சுக்கலாம். இந்த 0.9 அப்படின்றது எப்படி எழுதலாம்னா 1 மைனஸ் 0.9 அப்படின்னு எழுதலாமா. 1 மைனஸ் 0.1ன்னு எழுதலாம். இந்த வேல்யூவை 1 மைனஸ் 0.1. இப்போ 1லேருந்து இந்த 0.9 மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 0.1 தானே கிடைக்கும். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 1 மைனஸ் 0.01 இதை எழுதலாமா. இந்த வேல்யூ 0.99 1 மைனஸ் 0.01 அப்படின்னு எழுதலாம். ப்ளஸ் இந்த வேல்யூ எப்படி எழுதலாம், 1 மைனஸ் 0.001 அப்படின்னு எழுதலாமா. ப்ளஸ் எக்ஸட்ரா n உறுப்புகள் வரை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்தது பாருங்கள், இந்த 4/9 அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ பாருங்களேன், இதுலேருந்து காமனாக எல்லாத்துலேருந்தும் ஒரு 1 வெளில எடுத்துக்கலாம். இந்த காமனாக எல்லாத்துலேருந்தும் ஒரு 1 வெளில எடுத்துக்கலாமா. ஸோ 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸட்ரா n உறுப்புகள் வரை. 1 உறுப்புகள் வரை மைனஸ் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 0.1 ப்ளஸ் 0.01 ப்ளஸ் 0.001 ப்ளஸ் எக்ஸட்ரா n உறுப்புகள் வரை. எப்படி பிரிச்சிருக்கோம் தெரியுதுங்களா. 1 மைனஸ் 0.1 இருக்கு இல்லையா, இதில் இந்த 1 அதுக்கடுத்து இதிலேருந்து 1 அப்புறம் இதிலேருந்து 1 அப்படின்னா ப்ளஸ் 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 எடுத்து n உறுப்புகள் வரை எடுத்துப்போம் சரிங்களா. அடுத்தது இந்த 0.1 காமனாக இந்த மைனஸையும் வெளில எடுத்துக்கலாமா. ஸோ இந்த 0.1 இந்த 0.01 இந்த 0.001 எது வரைக்கும் வருமா, n உறுப்புகள் வரைக்கும் வரும் சரிங்களா. இப்போ பாருங்கள், இதை ஃபுல்லாத்தையுமே n உறுப்புகள் வரை அப்படின்னு இருக்கு இல்லையா, 111 வந்துச்சுன்னா n உறுப்புகள் வரைனா அதோட வேல்யூ என்ன வரும், நமக்கு n கிடைக்கும் இல்லையா. ஸோ 4 மைனஸ் 9 இன்ட்டு n. இந்த n இதை ஃபுல்லாத்தையுமே நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம், n அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. மைனஸ் இது அப்படியே என்ன வருது பாருங்கள், 0.1 ஃபஸ்ட்டு நம்பர் ப்ளஸ் இதை எப்படி எழுதலாம் பாருங்களேன், 0.1 into
0.1 இது சும்மா ரஃபாக இருக்குது 0.1 இங்கே வேண்டாம் மேலே கூட எழுதிக்கலாமா சும்மா தனியாக ஒரு பேப்பரில் போடுறேன் பாருங்கள் 0.1 இன்ட்டு 0.1 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை இருக்கும் 1 இன்ட்டு 1 1னா இந்த 1 இன்ட்டு 0 அகைன் இந்த 0வால் பண்ணால் 0 0ன்னு கிடைக்கும் 1 0 0ன்னு நமக்கு கிடைக்குதா இப்போ பாருங்கள் 1 2 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா இப்போ இந்த வேல்யூ கிடைக்குது அப்போ நமக்கு கிடைச்சிருதா 0.01 அப்படின்னு கிடைச்சிருதா அப்போ இது எப்படி எழுதலாம் 0.1 the whole square அப்படின்னு எழுதலாமா 0.1 the whole square plus next value 0.001 எப்படி எழுதலாம் 0.1 cube அப்படின்னு எழுதலாமா plus etc n உறுப்புகள் வரை இப்போ பாருங்கள் இந்த எண்ணை விட்டுடலாம் இப்போ இதை மட்டும் பார்க்கலாம் நம்ம இதை மட்டும் பார்க்கலாம் இப்போ இந்த செட் ஆஃப் பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள் இது ஏ ஃபஸ்ட்டு உறுப்பு இது ரெண்டாவது உறுப்பு இது மூணாவது உறுப்பு இது நாலாவது அப்படின்னு n உறுப்புகள் வரை போகுது அப்படியே நம்ம போடலாமா இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி போடலாமா இப்போ இந்த செட்டை மட்டும் எடுத்துக்கிறோம் நம்ம இந்த செட்டை மட்டும் எடுத்துக்கிறோம் இந்த செட்டில் ஏவோட வேல்யூ என்ன இப்போ இதெல்லாம் விட்டுலாம் 4/9 இந்த n இதெல்லாம் விட்டுலாம் இது லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம் இந்த செட்டு மட்டும் எடுத்துக்கிறோம் இதில் ஏவோட வேல்யூ 0.1 ஏவோட வேல்யூ 0.1 ஆரோட வேல்யூ என்ன இருக்கும் பாருங்களேன் ஆரோட வேல்யூ T2/T1 இல்லையா ஸோ T2ஓட வேல்யூ 0.1 the whole square divided by 0.1 இப்போ தட் மீன்ஸ் இது எப்படி எழுதலாம் பாருங்கள் 0.1 into 0.1 ஸ்கொயர் அப்படி தானே எழுத முடியும் ஸோ 0. divided by 0.1 இதுக்கு இதை கேன்சல் பண்ணிக்கலாமா ஒரு வேல்யூக்கு ஸோ ரிமைனிங் ஆரோட வேல்யூ என்ன கிடைக்குது 0.1 தான் கிடைக்குது இது எப்படியா 1 விட சின்னது இது எப்படி 1 விட சின்னது சரிங்களா அப்போ ஏ வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆர் வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ ஈஸியாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூவை கண்டுபிடிக்க வேண்டியதுதான் இப்போ வேல்யூ கண்டுபிடிக்கலாமா பாருங்கள் இந்த ஏவை எப்படி எழுதலாம் பாருங்கள் இந்த 0 பாயிண்ட்லேயே அப்படியே வச்சுக்கலாமா வேண்டாம் இப்போ மாற்றிக்கலாம் பாருங்கள் ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த 0.1 எப்படி எழுதலாம்னா 1/10 அப்படின்னு எழுதலாமா 0.1 1/10ன்னு எழுதலாம் இப்போ ஆரோட வேல்யூவும் 0.1 தான் வருது அதையும் 1/10ன்னு எழுதிக்கலாம் இப்போது ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் Sn is equal to A into 1 minus R power n by 1 minus R இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இப்போ S1ஓட வேல்யூ இப்போ நம்ம ஃபைனலாக ஃபஸ்ட்லேருந்து எடுத்துக்கலாம் இப்போ Sn is equal to இங்கே நம்ம என்ன எழுதணும் 4/9 இது வந்து எக்ஸ்ட்ரா வேல்யூ இன்டூ n இது வரைக்கும் எழுதுக்கிட்டோம் மைனஸ் இந்த ஃபார்முலாவில் இங்கே என்ன இருக்குது மைனஸ் தானே இருக்குது அந்த மைனஸை போட்டுக்கிறோம் இப்போ ஏவோட வேல்யூ 1/10 இன்ட்டு 1 மைனஸ் 1/10 பவர் n உறுப்புகள் தானே ஸோ பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் 1/10 ஆரோட வேல்யூ 1/10 இல்லையா ஸோ இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு சரிங்களா இது வரைக்கும் நம்ம எழுதுறது கரெக்டு இது வரைக்கும் எந்த இதுவும் இல்லாத மிஸ்டேக் இல்லாத நீங்கள் போட்டுட்டு வந்துடணும் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் இப்போ பாருங்கள் 4/9 அப்படியே வச்சாச்சு இந்த n மைனஸ் 1/10 அப்படியே தான் இருக்குது இப்போ இந்த 1 மைனஸ் இது எப்படி எழுதலான்னு பாருங்களேன் 1 பவர் n டிவைடட் பை 10 பவர் n இது பிரித்து எழுதலாமா டிவைடட் பை இதை க்ராஸ் மல்டிபிள் பண்ணலாமா க்ராஸ் மல்டிபிள் வரும் 10 மைனஸ் 1 டிவைடட் பை 10ன்னு நமக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ இப்படி தானே இருக்குது பாருங்கள் 10/9 இந்த எண்ணெய் அப்படியே எடுத்துக்கிறோம் மைனஸ் 1/10 இன்ட்டு 1 மைனஸ் 1/10 பவர் n இதை எழுதிக்கலாமா 10 பவர் n டிவைடட் பை 10ல் 1 போச்சுன்னா 9/10 நமக்கு கிடைக்கும் சரிங்களா 9/10 கிடைக்கிது இங்கே பாருங்கள் 4/9 இன்ட்டு n மைனஸ் இந்த 1/10 இருக்கா இந்த 9/10 இங்கே பின்னத்துக்கு கீழே பின்னமாக தானே இருக்குது அது அப்படியே போட்டால் என்ன வரும் 10/9ன்னு கிடைக்குமா இன்ட்டு 1 மைனஸ் 1/10 பவர் n ஓப்பன் பண்ணுற ப்ராக்கெட் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணணும் சரிங்களா 10க்கு 10 கேன்சல் பண்ணிடலாம் மீதி என்ன இருக்குது பாருங்கள் is equal to 4/9 into 1 minus 1/9 into 1 minus 1/10
10 பவர் n அப்படின்னு கிடைக்குது. இப்போ இந்த 4/9 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். இந்த 4/9 உள்ள மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள். Sn is equal to 4/9 4n/9 கிடைக்குமா, மைனஸ் 4/9 into 9 81 கிடைக்குமா, 9 into 9 81 into 1 minus 1/10 பவர் n இதுதானே கிடைக்கும். ஸோ இது எப்படி எழுதலாம் பாருங்கள். ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆன்சருக்கு வந்தாச்சு. இப்போ 4n/9 மைனஸ் 4 into 1 minus 1/10 பவர் n by 81 இப்படி இருக்கா. இது எப்படி எழுதலாம் பாருங்கள். 4/9 into n மைனஸ் 4 into 1 மைனஸ் இதை பாருங்கள் 10 பவர் n, இங்கே 1 பவர் n இருக்கிறதுலாவே எடுத்துக்கலாம்ல, ஒன்றும் தப்பு இல்லைல்ல. ஸோ 1 பவர் என்னனாலும் 1னாலும் ஒன்று தானே. ஸோ 1/10 பவர் n by 81. இப்போ இதுதான் என்னது ஆன்சர். சரிங்களா. இதோட ஆன்சர் 0.4 ப்ளஸ் 0.44 ப்ளஸ் 0.444 ப்ளஸ் எக்ஸெட்ரா n உறுப்புகள் வரை தானே கொடுத்தாங்க. அதோட வேல்யூ என்ன வரும்னா 4/9n மைனஸ் 4 into 1 மைனஸ் 1/10 ஹோல் பவர் n divided by 81. இதுதான் இதோடைய ஆன்சர். சரிங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.